மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து விஜய், குமரன், நிவின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக உட்காந்து குடிச்சு நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எப்படி வந்து விஜய் வாழ்க்கையில் இப்படிலாம் மாற்றம் வந்துச்சு, எப்படி விஜய் வந்து திரும்ப வந்தார், இத்தனை பேரை விட்டுட்டு எப்படி வந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே பேசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியுமே நிவின் அவங்க கூட போகாமல் இந்த டார்ச்சர் கூட நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு அவங்க சகலைங்க கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் யமுனா பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிவினை வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்குறாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என் கூட வராமல் அங்கேயே இருக்கீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து கேட்குறாங்க. நான் வேணும்னு தான் இருந்தேன், நீ படிக்கிறேன்ட்டு தானே போனேன், எங்கே படிச்சியா, எங்கள் புக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் ஒன்றும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்லுவாங்க. அதான் எங்கே படிக்க போகிறேன், இவன் எப்போ தான் வருவான், இவன் கிட்ட கேள்வியாக கேட்டு சாவடிக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லுவார். ஆமாம், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சந்தேக பார்வையோட நிவினை பார்த்து கேள்வி கேட்பாங்க. நிவின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதே விஷயத்த காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் அதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா காவேரி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் உன்னோட கேவலமான புத்திக்கு நீ இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவீங்க, அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தானே சொல்லுவாங்க, அவ எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுவாங்க. உடனே நிவின் பார்த்தீங்க அப்படின்னா யமுனாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. யமுனா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிவினோட வாழ்க்கையிலேருந்து விலக தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.